மும்பையில் ஹிந்தி, பெங்காலி பட நடிகைகளை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பிரபல நடிகை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வாடிக்கையாளர் போன்று நாடகமாடிய போலீசார் நடிகையை கையும் களவுமாக சிக்க வைத்தது எப்படி? ஹிந்தி மற்றும் பெங்காலி படங்களில் நடித்து பிரபலமானவர்தான் அனுஷ்கா மோனி மோகன்தாஸ். உதித் நாராயணன் போன்ற பின்னணி பாடகர்களுடன் இசை நிகழ்ச்சிகளிலும் மின்னியுள்ளார். வெள்ளைத்திரையில் கிடைத்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி இளம் நடிகைகள் பலரை தவறான பாதையில் வழிநடத்திய குற்றச்சாட்டில் சிறை பறவையாக மாறியுள்ளார். நடந்தது என்ன? லோஃபர் என்ற பெங்காலி படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் அனுஷ்கா மோனி மோகன்தாஸ். மாடலிங் துறையிலிருந்து சினிமாவுக்குள் வந்த இவர் பாலிவுட் சினிமாவிலும் தடம் பதித்துள்ளார். திரைப்படங்களில் நடித்ததுடன் ஹனி சிங், மிகா சிங் மற்றும் உதித் நாராயண் போன்ற பிரபல பின்னணி பாடகர்களின் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று கலக்கியுள்ளார். மூன்தாஸ் என்று அறியப்படும் 41 வயது நடிகையான இவர் தற்போது மும்பையில் மிகவும் பிரபலமாகியுள்ளார். திரைப்படத்தின் மூலம் தனக்கு கிடைத்த பிரபலத்தை பயன்படுத்தி தவறான தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்த வண்ணம் இருந்துள்ளது. இந்தி மற்றும் பெங்காலி நடிகைகள் சிலரை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாக மூன்தாஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பணம் படைத்த செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா நடிகைகள் மீதான மோகத்தில் இருப்பவர்களை குறிவைத்து அப்பாவி பெண்களை அவர்களுக்கு இரையாக்கியதாக கூறப்பட்டது. இது தொடர்பான தகவலின் பேரில் மூன்தாஸை கையும் களவுமாக பிடிக்க போலீசார் வலை விரித்தனர். இதற்காக வாடிக்கையாளர் போன்று இருவரை செட் செய்து மூன்தாஸை தொடர்பு கொள்ள வைத்தனர். அவர்களிடம் பணத்தை கறக்கும் நோக்கில் காஷ்மீரா நெடுஞ்சாலையில் உள்ள தாகூர் மாலில் தன்னை சந்திக்குமாறு வரவழைத்துள்ளார். அங்கு சென்றதும் போலீசார் அனுப்பிய நபர்கள் என்பது தெரியாமல் அவர்களிடம் மூன்தாஸ் பணம் பெற்றுள்ளார். அந்த தருணத்திற்காகவே மறைந்திருந்து காத்திருந்த போலீசார் நடிகை மூன்தாஸை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அவரிடமிருந்து பெங்காலி திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் 2 நடிகைகளையும் பாதுகாப்பாக மீட்டனர். அவர்களை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடிகை அனுஷ்கா மோனி மோகன்தாஸை பிடித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பல பெண்களை பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி தள்ளியது தெரிய வந்தது. அதன் பேரில் ஆழ்கடத்தல், பெண்களை தவறான வழிக்கு தள்ளியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மூன்தாஸை கைது செய்தனர். அவருடன் சேர்த்து பார் உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் நடிகை மூன்தாஸுக்கு பின்னால் மூளையாக வேறு யாரும் செயல்பட்டனரா அல்லது கும்பலாக செயல்பட்டனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இளம் நடிகைகள் மற்றும் பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளிய குற்றச்சாட்டில் பிரபல நடிகை மூன்தாஸ் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.